வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் மாநில துணை பொதுச் செயலர் திமுக வழக்கறிஞர் திரு வைரமுத்து அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். 1000 கோடி டாஸ்மாக் ஊழல், மிகப்பெரிய ஊழலை திமுக செய்திருக்கிறார்கள். இதில் உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் தொடர்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி டாஸ்மாக் அலுவலகத்திலலாம் ரைடு பண்ணாங்க. உச்சநீதிமன்றம் வரைக்கும் கேஸெல்லாம் போச்சு. குறிப்பாக சினிமா தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய ஆகாஷ் பாஸ்கரனையும் இந்த வழக்கில் உள்ளே கொண்டு வந்தாங்க. அவருடைய வீட்டின் முன்பு வாட்ஸ்அப் சாட்டெல்லாம் எடுத்ததாக இடி சொன்னதெல்லாம் பார்க்க முடிஞ்சு. அவருக்கு இருக்கக்கூடிய பணம் என்பது உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பணம் அப்படின்ற மாதிரிலாம் பிம்பப்படுத்தப்பட்டுச்சு சமூக வலைதளத்தில். அப்படியாக அந்த வழக்கு போய்கிட்டு இருக்கும் போது இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் முன்பு இடியுடைய அதிகாரி மன்னிப்பு கேட்டிருக்கிறார். ஆகாஷ் பாஸ்கரன் மீது வழக்கு போட்டதே தப்பு தான், நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம், நோட்டீஸ் அனுப்பியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க. இதுவரைக்கும் இந்தியாவில் இப்படி ஒரு மன்னிப்பு கேட்டதே இல்லை. இடி முதல் முறையாக கேட்டிருக்கிறாங்க. கோர்ட்டில் என்ன நடந்துச்சு கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். அதாவது இந்த வழக்கின் விவரத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக நான் ஒன்றை இந்த இடத்துல சொல்லி ஆகணும். தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை தொடர்பான நம்முடைய நேர்காணல்களெல்லாம் நான் சொல்லி கொண்டிருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகம் கையில் எடுக்கக்கூடிய எந்த வழக்காக இருந்தாலும் அல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினர் கையாள்கிற எந்த வழக்காக இருந்தாலும் அந்த வழக்கு ஒரு முன்மாதிரியாக ஒரு பெஞ்ச்மார்க் ஆக இருக்கும் அப்படிங்கிறத நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அது ஆளுநர் தொடர்பான வழக்காக இருக்கட்டும், இல்லை அமலாக்கத்துறை தொடர்பான வழக்காக இருக்கட்டும், அதுதான் இதுவரை நடந்திருக்கிறது. அந்த வகையில் இந்தியாவில் எப்போதும் இல்லாமல் முதல் முறையாக அமலாக்கத்துறை நேரடியாக உச்சநீதிமன்றத்திலே உயர்நீதிமன்றத்தில் ஒரு நிபந்தனையற்ற மன்னிப்பை கோரியிருக்கிறது. அதுவும் பார்த்தீங்கன்னா இது ஒரு அஃபிடவிட் மூலமாக கூட பண்ணிடலாம். அதாவது இடி நான் வழக்கு போட்டது தவறு அப்படின்னு சொல்லி ஒரு அஃபிடவிட்டாக கூட தாக்கல் பண்ணிக்கலாம். அப்படி அல்லாமல் அந்த அமலாக்கத்துறையினுடைய 2ஆம் நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரி, அதாவது அவங்களுடைய உதவி இயக்குனருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த உதவி இயக்குனர் நேரடியாக விகாஷ்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய 2 நீதியரசர்கள் முன்பாக ஒரு நிபந்தனையற்ற மன்னிப்பை கோரியிருக்கிறார். அதுதான் இந்த வழக்கினுடைய முக்கியத்துவம். இப்போ இந்த வழக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் குறிப்பிட்டதை போல இது டாஸ்மார்க் நடத்தக்கூடிய முறைகேடுகள் தொடர்பாக நாங்கள் விசாரிக்க போகிறோம், அவ்வளோதான், இந்த ஆட்சியே இதோட முடிஞ்சு 1000 கோடி ஊழல், இது துணை முதல்வர் உதயநிதி வரைக்கும் இந்த வழக்கு போகும். எப்படி டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலை அந்த மதுபான கொள்கை வழக்கின் மூலமாக அவருடைய கதையை முடித்தோமோ, எப்படி தெலுங்கானாவில் அப்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய சந்திரசேகர் ராவுடைய மகள் கவிதாவை மதுபான கொள்கை வழக்கில் நாங்கள் கைது செய்தோமோ, அதை போல் இங்கே கைது உதயநிதி வரைக்கும் நீளும் என்றெல்லாம் பயமுறுத்தினார்கள். இப்போது பொதுவாக திமுக மீதோ திமுகவை சார்ந்தவர்கள் மீதோ ஒரு வழக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த வழக்கு என்பது ஒரு ஆரம்ப நிலையிலே இருக்கும் நிலையிலே கூட என்ன செய்வாங்க இந்த ஊடகங்கள்னால், அப்போதே அவர்கள் தீர்ப்பெழுத தொடங்கியிருப்பார்கள். அது கலைஞர் இன்னைக்கு வரைக்கும் எந்த நீதிமன்றத்தாலும் தண்டிக்கப்படாத ஒரு கலைஞர் அப்படின்னாலும் இன்னும் கலைஞர் ஊழல் செஞ்சாருன்னு தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதே போல் 2G அலைக்கற்றை வழக்காக இருக்கட்டும், இது மாதிரி பல வழக்குகளை அவர்கள் சந்திக்கும் போதே அவங்க ராஜா இங்கே வீடு வாங்கிட்டாரு, இங்கே ஒரு சொந்த தீவே வாங்கிட்டாரு என்றெல்லாம் பேசுவார்கள். ஆனால் இறுதியில் தீர்ப்பு என்பது திராவிட முன்னேற்ற கழகம் சட்டப்படியாக கையாண்டு அதை வெற்றி கொண்டிருக்கும். அதே போலத்தான் இந்த முறையும் அது அதிமுக ஆட்சி காலத்திலும் திமுக ஆட்சி காலத்திலும் டாஸ்மார்க்கினுடைய நடைபெற்ற முறைகேடுகள் தொடர்பாக பதியப்பட்ட அனைத்து முதல் தகவல் அறிக்கையும் இணைத்து இவங்க விசாரணை நடத்தினாங்க. அதில் குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்தளவில் ஒரு அரசு நிறுவனமான டாஸ்மார்க்கையே ஒரு குற்றவாளி ஆக்கினாங்க. அதனுடைய மேலாண்மை இயக்குனர் MD விசாகன்லேருந்து அதே போல் அங்கே இருக்கக்கூடிய மூத்த அதிகாரிகள் இவர்களை எல்லாமே விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வந்தார்கள். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கே செல்ல அனுமதிக்கப்படாமல் நள்ளிரவில் வரைக்கும் சோதனை நடந்தது. அங்கே பெண் அதிகாரிகளும் இருந்தார்கள். இது தொடர்பாக அப்போதே அரசு பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்திலும் சரி உச்சநீதிமன்றத்திலும் முறையிட்டு அப்போது அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தாலேயே கண்டனத்துக்கு ஆளானது. இப்படி தொடர்ச்சியாக இந்த வழக்கில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சினிமா தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய ஆகாஷ் பாஸ்கரன் அவர்கள் மீதும் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் இவர்கள் இருவர் மீதான் இந்த வழக்கை அவங்களையும் வழக்கில் சேர்த்தாங்க. அப்படி சேர்ந்து அவர்கள் தொடர்புடைய இடங்களிலெல்லாம் சோதனை நடத்தப்பட்டது. அப்படி ஆகாஷ் பாஸ்கரன் அவர்கள் தொடர்பான இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் சில ஆவணங்கள் கைப்பற்றப்படுது. அப்போ அதன் பிறகு என்ன பண்ணுறாருன்னா, ஆகாஷ் பாஸ்கரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறார். அவர் வழக்கில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதுதான் இங்கே மிக முக்கியமான ஒரு செய்தி. அமலாக்கத்துறைக்கு சோதனை நடத்துவதற்கு அதிகாரம் இருக்கிறதே தவிர ஒரு இடத்தை சீல் வைப்பதற்கு அதிகாரம் இல்லை. அதாவது நீங்கள் ஆகாஷ் பாஸ்கரனுடைய இடங்களை சோதனை செய்துவிட்டு அவர்கள் அவருடைய அலுவலகத்தை சீல் வைக்கிறாங்க.
அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அலுவலகத்தை அமலாக்கத்துறை சீல் வைக்க முடியாது, எனக்கு அதை வந்து திறக்கணும். இந்த சோதனையை வைத்தோ அல்லது இது சோதனையின் போது கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையிலோ எந்த மேல் நடவடிக்கை இருக்கக்கூடாது என்று இந்த 3 வேண்டுகோளை முன்வைத்து அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடுகிறார். அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு அவருக்கு ஆதரவாகவே தீர்ப்பளிக்கப்படுது. அமலாக்கத்துறை வந்து இதில் மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடாது, அவருடைய ஆவணங்கள்லாம் திருப்பி கொடுத்துடணும், நீ வச்ச சீலை நீயே அகற்றணும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது. இந்த தீர்ப்புக்கு பிறகும் அமலாக்கத்துறை என்ன செய்யுதுன்னா, இந்த வழக்கு தொடர்பாக விசாரிக்க வேண்டும் என்று ஆகாஷ் பாஸ்கரனுக்கு ஒரு சம்மன் அனுப்புகிறாங்க, அழைப்பானை அனுப்புகிறாங்க. அப்போ அதை பெற்றுக்கொண்ட ஆகாஷ் பாஸ்கரன் என்ன பண்ணுறாருன்னா, மீண்டும் வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்றாரு. அது ஜூலை 23ஆம் தேதி 2025. அப்போ அந்த வழக்கின் போது அமலாக்கத்துறை மறுபடியும் வந்து கண்டனத்துக்கு உள்ளாகுது, உயர்நீதிமன்றத்தால் கண்டனத்துக்கு உள்ளாகுது. நீங்கள் வந்து இந்த அழைப்பானை வந்து ரத்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ரத்து செய்கிறாங்க. ரத்து செய்து விட்டு என்ன சொல்லுதுன்னா உயர்நீதிமன்றம், நீங்கள் வந்து மனுதாரர் வந்து அமலாக்கத்துறை மீது ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடரலாம், ஏன்னா நீதிமன்ற உத்தரவை வந்து அமலாக்கத்துறை மீறி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவருக்கு கண்டெம்ப்ட் ஆஃப் தி கோர்ட் அந்த மனுவை தாக்கல் செய்வதற்கான அனுமதியை கோர்ட் வழங்குது. அப்போ அதன் பிறகு வந்து ஆகாஷ் பாஸ்கரன் என்ன பண்ணுறாருன்னா, அமலாக்கத்துறை மீது ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தாக்கல் செய்கிறார். அப்போ அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்கு எதிராக வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போய் அமலாக்கத்துறை மேல்முறையீடு செய்து அந்த உச்சநீதிமன்ற மேல்முறையீடு வந்து தள்ளுபடி செய்யப்படுகிறது. அப்போது வந்து அவர்களுக்கு வேறு வழி இல்லாமல் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை சந்தித்தாக வேண்டிய நிலைக்கு வந்து அமலாக்கத்துறை வருகிறது. அப்போது கொடுக்கப்பட்டது தான் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து தவறு செஞ்சுருக்கீங்க, இதோடைய நடவடிக்கையை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனடியாக அவங்க என்ன பொதுவாகவே இவர்களுடைய வேலை என்னென்னா, வழி இல்லைன்னா கடைசியில் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பது என்கிற அந்த கட்டத்திற்கு வந்தார்கள். நேற்றைய தினம் டிசம்பர் 25ஆம் தேதி நீதியரசர்கள் எம்எஸ் ரமேஷ், நம்முடைய வி லட்சுமி நாராயணன் இருவர் அடங்கிய அந்த அமர்வின் முன்பாக டிசம்பர் 15ஆம் தேதி அமலாக்கத்துறையுடைய உதவி இயக்குனர், அதே போல் வந்து பிஎம்எல்ஏ என்று சொல்லப்படக்கூடிய பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் அடிப்படையின் கீழ் விசாரித்து தீர்ப்பளிக்கக்கூடிய அதிகாரின்னு ஒருத்தர் இருப்பார் அங்கே இடியில், அவர், அதே போல் அமலாக்கத்துறையினுடைய பதிவாளர், இவர்கள் மூவருமே வந்து ஆஜராகி மன்னிப்பு கோர வேண்டும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அந்த உத்தரவின் அடிப்படையில் தான் நேற்று வந்து அமலாக்கத்துறையுடைய உதவி இயக்குனர் நேரில் ஆஜராகி மன்னிப்பு கேட்டார். அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொண்ட உயர்நீதிமன்றம் வந்து அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை அத்தோடு முடித்து வைத்திருக்கிறது. முதன்முறையாக இடி வந்து மன்னிப்பு கேட்பது ஒரு தமிழ்நாட்டு வழக்கில் தான் நடந்திருக்கு அப்படின்றத பார்க்க முடிகிறது. இப்போ இதே மாதிரி தேசிய அளவிலும் ஒரு வழக்கு, ராகுல் காந்தி சோனியா காந்தி அவர்கள் மீது இடி போட்ட அந்த நேஷனல் ஹெரால்டு வழக்கு, அதில் அந்த வழக்கில் இடி போட்ட அந்த எஃப்ஐஆரையே வந்து நீதிபதி அவர்கள் ரத்து பண்ணியிருக்கிறார். சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் தொடர்ந்து இந்த வழக்கு நீண்ட காலமாகவே நடைபெற்று வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இடியுடைய எஃப்ஐஆரை நீதிபதி அவர்கள் ஏன் ரத்து பண்ணார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது 2012ஆம் ஆண்டில் வந்து சுப்பிரமணிய சாமி ஒரு புகார் கொடுக்குறார். என்ன அப்படின்னா, நேஷனல் ஹெரால்டு அப்படிங்கிற ஒரு பத்திரிகை வந்து ஒரு அசோசியேட்டட் ஜேர்னல்ஸ் லிமிடெட் ஏஜேஎல் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தால் நேஷனல் ஹெரால்டு வந்து நடத்தப்படுகிறது. அந்த நேஷனல் ஹெரால்டு பத்திரிகைக்கு வந்து ஒரு 2000 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்துக்கள் இருக்கிறது. அந்த சொத்துக்களை வந்து வெறும் 50 லட்சம் ரூபாய்க்கு வந்து யங் இண்டியன்ஸ் அப்படிங்கிற ஒரு அறக்கட்டளை, ஒரு தொண்டு அறக்கட்டளை வந்து வாங்குகிறது. அப்போது அந்த பரிவர்த்தனையில் வந்து ஒரு முறைகேடு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் 12 புகார் கொடுக்குறார். யார் யார் மேலாம் புகார் கொடுக்குறாருன்னா, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, அதே போல் சாம் பிட்ரோடா, சுமன் துபே, மறைந்த காங்கிரஸ் தலைவர்கள் ஆஸ்கார் பெர்னாண்டஸ், மோதிலால் ஓரா, இது போன்ற நபர்கள் மீதும், அதோடு 2 நிறுவனங்கள் மீதும், அதாவது யங் இண்டியன்ஸ், டோடெக்ஸ் இன்டர்நேஷ்னல் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. ஸோ இந்த இவர்கள் மேலெல்லாம் வந்து சுப்பிரமணிய சாமி ஒரு புகார் கொடுத்தார். அதில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை வந்து வெறும் 50 லட்சம் ரூபாய்க்கு வந்து யங் இண்டியன்ஸ் அறக்கட்டளை வாங்கிவிட்டது. அதற்கு ஆதரவாக, அதாவது இந்த பரிவர்த்தனை நடப்பதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 90 கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு லோனை வந்து ஏஜேஎலுக்கு, அதாவது அசோசியேட்டட் ஜேர்னல்ஸ் லிமிடெடுக்கு ஒரு லோனும் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னு வந்து அவர் புகார் கொடுக்குறார். இன்னும் சொல்ல போனால் அவருடைய புகாரில் என்ன சொல்கிறாருன்னா, யங் இண்டியன்ஸ் என்கிற ஒரு அறக்கட்டளையே வந்து இந்த சட்டவிரோத பண பரிமாற்றத்துக்கு தான் இவங்க உருவாக்கியிருக்காங்க. இந்த 2000 கோடி சொத்தை வந்து அவர்கள் வந்து மோசடி செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி சுப்பிரமணிய சாமி கொடுக்குறார் புகார். இந்த புகாரின் அடிப்படையில் அமலாக்கத்துறை வந்து ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க. அது வந்து இசிஐஆர். அந்த இசிஐஆர் அடிப்படையில் வந்து அவங்க இதை வந்து நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு வருது.
இன்னும் சொல்ல போனால் எப்படி வந்து திமுகவின் மீது தொடர்ச்சியாக வெறும் வழக்குகளை காட்டி பாஜக வந்து மிரட்டி கொண்டிருக்கிறோமோ, எல்லா எதிர்க்கட்சிகளும் என்ன செய்யுமோ, அதே வந்து காங்கிரஸை வந்து இந்த நேஷனல் ஹெரால்டு வழக்கை சொல்லித்தான் இத்தனை நாள் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ சோனியாவும் ராகுலும் எதை பேசினாலும் நேஷனல் ஹெரால்டு வழக்கில் அவங்க 2 பேரும் உள்ளே போகிறாங்க. சமீபத்தில் கூட 50 மணி நேரம் ராகுல் காந்தியை ஒரே சோஃபாவில் உட்கார வச்சுருந்தாங்க. அவர் பாத்ரூம் கூட போக விடாமல் தடுத்து நிப்பாட்டினாங்க. உங்களுடைய எனர்ஜி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இடி அதிகாரியே ராகுல் காந்திகிட்ட கேட்டதாக ராகுலே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். இவ்வளோ தூரத்துக்கு டார்ச்சர் என்பது இந்த வழக்கை வச்சு தான் கொடுத்தாங்க. கண்டிப்பாக. அப்போ அது மட்டும் இல்லை, இப்படி தொடர்ச்சியாக இந்த நேஷனல் ஹெரால்டு வழக்கை காட்டியே காங்கிரஸ் அவ்வளவுதான், இவர்கள் மீது நடவடிக்கை வந்து விடுமானால் காங்கிரஸ் கட்சி முற்றிலுமாக அழிந்து விடும் என்றெல்லாம் அவர்கள் பரப்பி கொண்டிருந்தார்கள். அப்போ இந்த நிலையில் வந்து இன்று வந்து ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் என்று சொல்லப்படக்கூடிய டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் வந்து நீதிபதி விஷால் கோக்னே அவர்களின் முன்பாக வந்து இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. இதில் வந்து சோனியா காந்தி அவர்களுடைய ராகுல் காந்தி அவர்கள் தரப்புக்கு ஆதரவாக அபிஷேக் மனு சிங்வி போன்றவர்கள் ஆஜராகி இருந்தார்கள். அதே போல் சாம் பிட்ரோடா என்று ஒவ்வொருவருக்கும் வழக்கறிஞர்கள் ஆஜராகி இருந்தார்கள். அமலாக்கத்துறையின் சார்பாக அசிஸ்டன்ட் சொலிசிட்டர் ஜெனரல் எஸ்வி ராஜு அவர்களும் மற்ற வழக்கறிஞர்களும் ஆஜராகியிருந்தாங்க. இப்போ இன்றைய வழக்கில் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த நேஷனல் ஹெரால்டு வழக்கில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த புகாரை மனுவையே வந்து ஒட்டுமொத்தமாக நிராகரிப்பதாக நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. அதற்கு காரணமாக என்ன அடிப்படையில் இந்த மனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, நம்ம முன்னே சொல்லியிருக்கிறோம், ஒரு இடத்தில் பணப்பரிமாற்றம் நடந்திருக்கிறதுன்னு இடி போக முடியாது. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருக்கிறது அப்படின்னா தான் இடிக்கு வந்து அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ரோலே வரும். இதுதான் நம்ம முன்னர் பலமுறை பேசியிருக்கிறோம். அப்போது ஒரு இடத்துல சட்டவிரோத பணம், அங்கே பரிமாறப்பட்ட பணம் சட்டவிரோதம் தான் அப்படின்றது எப்போ தெரியும்? அங்கே ஏற்கனவே விசாரணை நடந்திருக்க வேண்டும். அப்போது காவல்துறை ஏற்கனவே ஒரு இடத்துல முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருந்தால் மட்டும்தான் அதை கையில் எடுத்துக்கொண்டு இடி வந்து விசாரிக்க முடியும். ஆனால் இந்த இடத்துல இடி வந்து போவதற்கு இந்த வழக்கை நேரடியாக எப்படி எடுக்குதுன்னா, சுப்பிரமணிய சாமி என்கிற ஒரு தனிநபர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் எடுக்கிறதை தவிர எந்த இடத்துலையும் காவல்துறை வந்து இந்த நேஷனல் ஹெரால்டு வழக்கில் மோசடி நடந்திருக்கிறது, நேஷனல் ஹெரால்டு வந்து யங் இந்தியன்ஸ் நிறுவனத்தால் வாங்கப்பட்ட விஷயத்தில் மோசடி நடைபெற்றிருக்கிறதுன்னு எந்த இடத்துலையும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படலை. அப்போ அதை இன்றைக்கு நீதிபதி அவர்கள் சுட்டி காட்டியிருக்கிறார். அதாவது குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 200 படி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு முதல் தகவல் அறிக்கை இருந்தால் மட்டும்தான் இடி வந்து அவர்கள் அதை எடுத்து விசாரிக்க முடியும். அதே போல் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டம் என்று சொல்லப்படக்கூடிய PMLA சட்டத்தில் பிரிவு 3 வந்து எதெல்லாம் குற்றம்னு வரையறுக்கிறாங்க. அந்த குற்றம் என்று வரையறுத்து பிரிவு 4 அதற்கான தண்டனை சொல்லப்படுகிறது. இந்த 3 பிரிவின் கீழ் நடந்திருக்கக்கூடிய குற்றம் வந்து 4 பிரிவின் கீழ் வரக்கூடிய தண்டனை என்பது எப்போது வரும்னா, இங்கே நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த பண பரிமாற்றம் சட்டவிரோத பண பரிமாற்றம்ங்கிறது ஏற்கனவே காவல்துறையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விசாரணை அமைப்போ அதை உறுதி செய்திருக்கணும், எஃப்ஐஆர் தாக்கல் செய்யப்பட்டிருக்கணும். அப்போ இங்கே வந்து எஃப்ஐஆரை தாக்கல் செய்யப்படலை அப்படின்னு சொல்லி இவங்க வந்து வாதத்தை முன்வைக்கிறாங்க சோனியா காந்தி ராகுல் காந்தி தரப்பில். அப்போது உடனே அமலாக்கத்துறை என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து இப்போ வெறும் சமீபத்தில் அண்மையில் வந்து டெல்லியினுடைய பொருளாதார குற்றப்பிரிவின் சார்பாக வந்து ஒரு எஃப்ஐஆர் வந்து இப்போ அவசரமாக தாக்கல் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஏற்கனவே எஃப்ஐஆர் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஐஆர் வந்து நீதியரசர்கள் என்ன சொன்னார் அப்படின்னு நீதிபதி சொன்னார்னா, இது டூ இயர்லி, ஏன்னா நீங்கள் வந்து இப்போ தான் எஃப்ஐஆரை பதிவு பண்ணியிருக்கீங்க. அப்போ இதில் வந்து இந்த புகாரினுடைய உண்மைத்தன்மை நம்பகத்தன்மையை வந்து இன்னும் தெரிவதற்குள்ளாக நீங்கள் வந்து எப்படி இடி வந்து ஈஸியாக கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைத்தார். இல்லை, இந்த வழக்கை பார்க்கும்போது KN வழக்கை பொருத்தி பார்க்க முடியுது. என்னன்னா, இப்போ ராகுல் காந்தி அவர்களுக்கு எப்படி சுப்பிரமணிய சுவாமி அப்படின்ற தனிநபர் போட்ட ஒரு விஷயத்த புகாரை எப்படி நீங்கள் ஈடு எடுக்கலாம், நீங்கள் காவல்துறை போட்ட அந்த எஃப்ஐஆரின் வைத்து விசாரணை வைத்து தான் நீங்கள் புகாரை எடுக்க முடியும், ரைடு பண்ண முடியும், வழக்கை நடத்த முடியும் அப்படின்றத வாதம் வைக்கிறீங்கல்ல. அப்போ அதனால தான் KN தொடர்ச்சியாக கடிதங்கள் அனுப்புகிறாங்களா DGP கிட்ட, நீங்கள் வந்து ஒரு இது பண்ணுங்க, இதை பற்றி விசாரித்து ஒரு முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யுங்கன்னு கெஞ்சுவதற்கு காரணம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கெஞ்சுவது போல தான் 2வது முறையாக இப்போ சமீபத்தில் அனுப்பியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இது இல்லை என்றால் இந்த வழக்கு ஆரம்ப கட்டத்திலே உடைந்து விடும். அப்போ அதற்குத்தான் வந்து தொடர்ச்சியாக ஒரு அழுத்தம் கொடுத்து நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வழக்கு எஃப்ஐஆர் போடலை அப்படின்னா திமுக வந்து அமைச்சருக்கு சாதகமாக இருக்குது அரசு வந்து, அதனால் நாங்கள் சொல்லியும் இது பண்ணலைன்னு சொல்லுவாங்க. அப்போ போட்டால் அந்த போட்டதை மட்டுமே அடிப்படையாக வைத்துக்கொண்டு இடி இந்த வழக்குக்குள் வந்து விசாரிக்க தொடங்கி விடலாம் இப்படிங்கிறது தான் அவங்களுடைய திட்டம்.
அப்போ இதில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு தகவலும் வந்து இன்றைக்கு நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, சுப்பிரமணிய சாமி முதல்ல இந்த புகாரை எங்கே கொடுக்குறாருன்னா சிபிஐயில் கொடுக்குறாரு. ஆனால் சிபிஐ வந்து இதில் வந்து முழுமையான ஒரு ஆதாரங்கள் இல்லைன்னு இது எஃப்ஐஆர் பதிவு பண்ணாமல் விட்டுறாங்க. அதன் பிறகு தான் அவர் இடி கொடுக்குறாரு. அப்போ நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, அப்போ சிபிஐ வந்து இதை ஒருவேளை எடுத்து சிபிஐ ஒரு எஃப்ஐஆர் போட்டிருந்தா கூட அதன் அடிப்படையில் இடி விசாரிக்கலாம். ஆனால் சிபிஐ வந்து இதை எஃப்ஐஆர் போட முடியாதுன்னு சொன்ன ஒரு விஷயத்த எப்படி வந்து இடி எடுக்க முடியும்? அப்போ அந்த இடத்துல வந்து நம்பகத்தன்மையோ உண்மைத்தன்மையோ இல்லை என்று தான் பொருள் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது அந்த புகார் கொடுத்த தலைவர்களில் வந்து மோதிலால் வோரா, ஆஸ்கார் பெர்னாண்டஸ் போன்றவர்கள்லாம் இல்லை. அப்போது மற்ற தலைவர்களை சோனியா காந்தி, ராகுல் காந்தி, சுனில் தபே, சாம் பிட்ரோடா போன்றவர்களை எல்லாம், சுனில் பண்டாரி போன்றவர்களெல்லாம் குறிவைக்கிற வகையில் இந்த வழக்கு விசாரணை சென்று கொண்டிருந்தது. இந்த நிலையில் இன்றைக்கு நீதிபதி கொடுத்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு என்பது அமலாக்கத்துறைக்கு உள்ளபடியே வந்து ஒரு அதிர்ச்சி வைத்தியம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ தொடர்ச்சியாக இந்த ஒரு 3-4 நாட்களில் பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை வாங்கி கொண்டிருக்கக்கூடிய அடிகள்லாம் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக கடந்த வாரம் வந்து அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுடைய பிணை மனுவை வந்து நிபந்தனையை தளர்த்த கோரி மனு தாக்கல் செய்திருந்தார் உச்சநீதிமன்றத்தில். அப்போ வந்து அவருக்கு பிணையை வந்து அந்த நிபந்தனையை தளர்த்தக்கூடாதுன்னு வாதிட்டாங்க. அப்போவே வந்து உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதியரசர் சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் வந்து அவர்கள் கேட்ட கேள்வி அமலாக்கத்துறையை நோக்கி, வாரம் திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை அவர் வந்துட்டுருக்கார். கடந்த ஒரு 6-7 மாதங்களுக்கு மேலே அவர் தொடர்ச்சியாக வந்தார். அதை வைத்து என்ன முன்னேற்றம் நடந்து விட்டது வழக்கு விசாரணையில்? அப்போ இது எதற்காக? வெறுமனே அவரை வந்து தொந்தரவு செய்ய வேணும் ஒரு அப்படிங்கிற ஒரே அடிப்படையில் தான் நீங்கள் இதை கோருகிறீர்களா? இல்லை வழக்கு தொடர்பாக வேறு என்ன முன்னேற்றம் நடந்திருக்கிறது என்று உச்சநீதிமன்றத்தை கண்டித்து விட்டு தான் அவரோட நிபந்தனை எல்லாத்தையும் தளர்த்தி இருக்கிறார். இப்போ செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் பதவியை காலி பண்ணால் போதும் அப்படின்ற நிலைப்பாட்டில் ஈடு இருந்தது அது முக்கியமாக தெரிய வருது, பார்க்க முடியுது. இப்போது கே நேரு அவர்கள் மீது இந்த 888 கோடி ரூபாய் புகார் என்று சொல்வதை பார்க்க முடியுது. ஏற்கனவே டாஸ்மாகில் 1000 கோடி அப்படின்னு சொன்னது உச்சநீதிமன்றத்திலையும் பிரச்சனைக்குள்ளே விஷயமாச்சு. இப்போ ஆகாஷ் பாஸ்கரன்ட்டையும் மன்னிப்பு கேட்ட ஒரு சம்பவமே நடந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் கே நேரு அவர்கள் குறிவைக்கப்படுவதற்கும் இதே பின்னணி தான் காரணமாக, இதே போன்று எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் வெறுமன வாட்ஸ்அப் சாட், எப்படி ஆகாஷ் பாஸ்கரனுக்கு ஒரு வாட்ஸ்அப் சாட்டை சொன்னாங்களோ அதே போல் இவருக்கும் ஒரு வாட்ஸ்அப் சாட்டை சொல்லக்கூடிய விஷயமா பார்க்குறாங்களா? எப்படி உதயநிதி ஸ்டாலினுக்காக முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து மோடியை சந்திச்சாரோ அதே போல தான் கே நேருக்காக அவருடைய மகன் அருண் நேரு வந்து நிர்மலா சீதாராமனை சந்திச்சாங்க அப்படின்ற விஷயங்களெல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லேயே வந்து பேசுவதை பார்க்க முடிஞ்சுச்சு. இந்த குற்றச்சாட்டுகளை எப்படி பார்க்குறீங்க, கே நேரு அவர்கள் மீதான குற்றச்சாட்டு? இது வந்து முன்பே இது குறித்து நம்ம விரிவாக விளக்கம் சொல்லியிருக்கோம். இதில் 888 அப்படிங்கிறது வந்து இது ஒரு ஃபேன்சி நம்பர்னு வச்சுருக்காங்க. ஏன்னா இதில் வந்து எந்த இடத்துலையும் வந்து அவங்க வாட்ஸ்அப் ஆதாரமாக காட்டுகிற வாட்ஸ்அப் சேட்டில் கூட எக்ஸாக்டாக இவ்வளவு மோசடி நடந்திருக்கிறது அப்படிங்கிறது இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவருடைய KN நேரு அவர்களுடைய சகோதரர் ரவிச்சந்திரன் அவர்களுடைய அலுவலகங்களில் இதே மாதிரி ரைடு நடத்துகிறாங்க. அப்படி ரைடு நடத்தும் பொழுது அங்கே எங்களுக்கு கிடைச்ச வாட்ஸ்அப் சேட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு அரசு, அதாவது அவரின் நிர்வாகத்தின் கீழ் இருக்கக்கூடிய அந்த நகராட்சி நிர்வாகம் அப்படிங்கிற அந்த துறையில் வந்து பொறியாளர்கள் நியமனத்தில் வந்து 25 லட்சம் முதல் 35 லட்சம் வரை ஒரு பணிக்கு வந்து பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் வேலையை கொடுத்துருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இதில் நீங்கள் வந்து 25 லட்சம் ஒருத்தர் கொடுத்தாரு, 35 லட்சம் ஒருத்தர் கொடுத்தாரு, இல்லை இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு அமௌண்ட்டில் கொடுத்தாருங்கிறது தான் பொதுவாக வெறுமை அமலாக்கத்துறையினுடைய கடிதத்தில் இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட். ஆனால் அந்த ஊடகங்களில் சொல்லப்படக்கூடிய 888 அப்படிங்கிறது எப்படி வருது அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக எவ்வளவு பணி நியமனங்கள் நடந்ததோ இன்ட்டு 35 லட்சம் அப்படின்னு இவங்களா கால்குலேட் பண்ணி, எப்படி அன்றைக்கு 1,76,000 கோடி இப்படி 1000 கோடி டாஸ்மார்க்கில் அப்படின்னு சொன்னாங்களோ அதே போல் இது 888 கோடி அப்படின்னு இவங்க சொல்லி கொண்டு. அப்போது ஆகாஷ் பாஸ்கரன் வழக்கு, அதே போல் ராகுல் காந்தி வழக்கு, இதை வைத்தே கே நேரு அவர்கள் மீது இடி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஒரு போலியானது, ஆதாரமற்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? கண்டிப்பாக. ஏன்னா இப்போ ஒரு விஷயம் தாங்க, இப்போ தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக இந்த பொறியாளர்கள் வேலைக்கு எடுக்கிறாங்க. அப்போது யார் இதன் மூலமாக புகார் கொடுத்துருக்க முடியும்? நான் அந்த தேர்வு எழுதுகிறேன், எனக்கு வந்து கிடைக்கல, நான் வந்து இல்லை எனக்கு தெரிஞ்சு இவர் மோசடியில் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி யாராவது வழக்கு தொடர்ந்திருந்தால் அந்த வழக்கு வந்து ஒரு உண்மை அடிப்படையில் இருக்கும், இல்லை வந்து ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த வழக்கு எடுத்து விசாரிக்கலாம்னு சொல்லலாம். இது எதுவுமே நடக்காமல் வெறுமனை இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சேட்டில் வந்து இவங்களுடைய இது இருந்துச்சு, செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து அவருடைய இதில் இருந்துச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு டிஎன்பிஎஸ்சி ரிசல்ட் வந்து உங்களோட வாட்ஸ்அப்புக்கு வந்து ஏதோ ஒரு வழியில் வருது அப்படின்னா அதுக்காக நீங்களும் நானும் குற்றவாளி ஆகிவிட முடியுமா?
ஏன்னா இது பொதுவாக இன்னைக்கு வாட்ஸ்அப் வந்து ஒரு ஷேரிங் ஆப்ஷன் வந்து எல்லாரும் என்னமோ தனக்கு தெரிஞ்ச ஒரு தகவலை 10 பேருக்கு போடுவோம் அப்படின்னு கூட பண்ணுறாங்க. இல்லை அவங்க வீட்டில் யாராவது ஒருத்தர் செலக்ட் ஆகிருக்கலாம், அதுக்காக தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கிற வகையில் கூட அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு அனுப்பியிருக்கலாம். அப்படி வந்து அது எப்படி அவருடைய அமைச்சருடைய தம்பியோடைய வாட்ஸ்அப்பில் வந்து செலக்ட் ஆனவங்களோட பட்டியல் இருந்துச்சு. அப்போ இவங்க எல்லாத்துக்கும் பணம் கொடுத்து இவங்க போட்டிருக்காங்க என்றவர்கள் சொல்வதை போல இருக்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த தேர்வு முறை, அவர்கள் இத்தனை பேர் தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்து வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் வழக்கு போச்சு. வழக்கு போய் அதற்கெல்லாம் பிறகுதான் அவங்க வந்து டேட் ஆஃப் ஜாயினிங் கொடுத்து அவங்க வந்து பணியில் சேர்ந்துருக்கிறாங்க. அது வந்து இதில் வந்து எந்த இடத்துல முறைகேடுன்றதெல்லாம் இல்லை. எப்படி வந்து இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மேற்கு மண்டலத்தில் தேர்தல் பொறுப்பாளராக செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கிறாரோ, அதே போல் டெல்டா மண்டலத்திற்கு வந்து KN நேரு அவர்கள் இருக்கிறார். அப்போ KN நேரு மீது இது போன்ற ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, இப்போ செந்தில் பாலாஜி, KN நேரு இப்படி தேர்தல் பொறுப்பாளர்களாக இருப்ப மற்றவர்களுக்கும் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தலாம். இதன் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களுடைய அந்த தேர்தல் களப்பணி என்ற அந்த வீரியம் வந்து குறையும் அப்படிலாம் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் நீங்கள் சும்மா விட்டால் கூட கொஞ்சம் நார்மலாக வேலை பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் சீண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாக வேலை பார்ப்பாங்க. முதலமைச்சர் கூட அதான் சொன்னார். அதாவது ED, CBI எல்லா ரைடு விடுவாங்க, எல்லா பிரச்சனையும் வருவாங்க, ஆனால் எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் கூட சமீபத்தில் சொல்லியிருந்தாங்க. இப்போ இன்னொரு கேள்வியும் வருது. என்ன அப்படின்னா, இப்போது தொடர்ச்சியாக இது போன்ற குற்றச்சாட்டுகள் நீங்கள் சொன்னீங்க. 4 நாட்களாக செந்தில் பாலாஜி வழக்கிலேருந்து, ஆகாஷ் பாஸ்கரன் வழக்கிலேருந்து, ராகுல் காந்தி, சோனியா காந்தி வழக்கு வரைக்கும் ED அடிமேல் அடி வாங்குது அப்படின்னு சொல்லி, மன்னிப்பு என்பதெல்லாம் வந்து இருப்பதிலேயே ஒரு மிகப்பெரிய புலனாய்வுத்துறை, இந்தியாவுடைய அதிக அதிகாரங்களை கொண்ட ஒரு புலனாய்வுத்துறையாக ED தான் இருக்குது. அப்படிப்பட்ட ED ஆதாரம் இல்லை, நாங்கள் வைத்த குற்றச்சாட்டு, நாங்கள் அனுப்பிய நோட்டீஸ்லாம் தப்பு தான் சொல்லி மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படின்னா, அதனுடைய துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் தான் அதற்கு பொறுப்பேற்கணும். அவர் ஒரு நிதியமைச்சராக இருக்கிறார். அவரின் கீழ் இருக்கக்கூடிய ED தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளை செய்து சிக்கும்போது அதை சரிவர கையாளாக முடியாத ஒரு அமைச்சராக நிர்மலா சீதாராமன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? கண்டிப்பாக. அது நல்ல நியாயமான நபராக இருந்தால் இதற்கெல்லாம் அவர் தான் தார்மீக பொறுப்பேற்கணும். எப்படி வந்து CBIயோ இல்லை மற்ற விசாரணை அமைப்புகளோ தவறு இருக்கும்போது அது வந்து உள்துறை அமைச்சர் அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் வருமோ, அதை போல் வந்து இங்கே பொறுத்தளவு நிதியமைச்சர் அவர்கள் வந்து இதற்கு கண்டிப்பாக வந்து அவர்தான் பொறுப்பேற்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் இது போன்ற தவறாக அவர் செயல்படுத்துவதற்கே தூண்டுபவராகவே அவரே இருப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்குது. அதன் காரணமாக தான் அவர் வந்து அவங்கள ஒன்றும் கேட்காம இருக்காங்க. ஏன்னா உங்கள் பேச்சை கேட்டு தானே இதை செஞ்சோன்ற பதில் தான் அவங்ககிட்ட இருந்து திருப்பி வரும். இப்போ அமலாக்கத்துறை ஏன் இப்படி போய் எல்லா இடத்துலையும் நீதிமன்றங்களை அடி வாங்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொன்னதை தான் நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு தான் அவர்கள் வந்து அம்மையார் நிர்மலா சீதாராமனை பார்த்து சொல்வார். அப்போ இது EDயுடைய தோல்வி இல்லை, மன்னிப்பு கேட்டது ED இல்லை, நிர்மலா சீதாராமன் தான் அப்படின்னு பார்க்கலாமா? கண்டிப்பாக நிர்மலா சீதாராமன் மட்டுமல்ல, மோடின்னே பார்க்கலாம். ஏன்னா ஒரு அமைச்சரவை வந்து அமைச்சரவையினுடைய ஒரு அமைச்சர் செயல்படுவதற்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு அமைச்சரவையினுடைய கூட்டு பொறுப்பாக ஏற்றிருக்கக்கூடிய பிரதமர் மோடி தான் காரணம். மீண்டும் மீண்டும் வந்து தளபதி MK ஸ்டாலின் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் சொன்னது தான் உறுதியாயிருக்கு. நாங்கள் எப்போவுமே உங்களுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். ஏன்னா வந்து ஏதோ ஒரு படையெடுக்கிற போல, அலெக்சாண்டர் போலையோ இது போலையோ அமித்ஷாவும் மோடியும் எங்கே வந்தாலும் அவங்க போகிற இடமெல்லாம் ஜெயித்து கொண்டே வருகிறார்கள் அப்படின்னு சொன்னவங்க வந்து ஜெயிக்க முடியாத ஒரு இடமாக இருப்பது தமிழ்நாடு தான். இப்போது அவர்கள் அனுப்பிய ஒரு ஏவலர் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும் அமலாக்கத்துறையை. அப்போ அவர்கள் அனுப்பிய அந்த ஏவலர்களை இன்றைக்கு மண்டியிட வைத்திருக்கிறது தமிழ்நாடு அப்படிங்கிறது தான் நம்ம அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தொழிலை நம்ம பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.